Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 திட்டத்திற்கு எதிராக திருச்சியில் அரசு தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிப்பதாக கூறி அதனுடன் தொடர்புடைய அனைத்து அரசு ஆணைகளையும் ரத்து செய்ய கூறி திருச்சி ஆட்சியர் அலுவலகம் அருகே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். தோட்டக்கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அலுவலர்கள் இந்த திட்டத்தால் மிகுந்த மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். எங்களுடைய கோரிக்கை ஒற்றை கோரிக்கை தான், ஒரே ஒரு கோரிக்கை அரசுக்கு என்ன வைக்கிறோம் அப்படின்னா, உழவர் அலுவலர் தொடர்பு திட்டம் 2.0 அப்படிங்கிற இந்த திட்டத்தை ரத்து செய்ய சொல்லி கோரிக்கை வச்சுருக்கோம். இன்று மாநிலம் முழுவதும் இந்த கோரிக்கை முன்னெடுத்து தான் இன்னைக்கு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக நடைபெறுகிறது. நாங்கள் ஏன் இந்த திட்டத்தை எதிர்க்கிறோம் வேணாம் அப்படின்னு சொல்கிறோன்னா, எங்களுக்கு தோட்டக்கலை படித்தவர்கள் வேளாண்மை பயிர் பற்றி தெரியாது. அடிப்படையில் இந்த திட்டம் நோக்கம் என்னென்னா, 4 துறை பணிகளை ஒரு களப்பணியாளர் செய்யணும் அப்படின்ட்டு இருக்காங்க. 4 துறை பணி அப்படின்னா வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண் வணிகம் மற்றும் விற்பனைத்துறை, வேளாண் பொறியியல் துறை ஆகிய 4 துறை பணிகளை ஒரு களப்பணியாளர் மீது திணித்து அவங்க அந்த திட்டத்தை செய்யணும் அப்படின்ட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 57 வகையான பணிகள், 4 துறைகள், ஸோ 200க்கும் மேற்பட்ட திட்ட உபத்திட்டங்கள், இதெல்லாம் ஒரு களப்பணியாளர் செய்யணும். சேலத்தில் தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர் சங்கம் சார்பில் உழவர் அலுவலர் தொடர்பு திட்டத்தை ரத்து செய்ய கோரி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் முருகன் தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் பங்கேற்றனர். வேளாண்மை துறைகளோட நாங்கள் 70% உற்பத்தியில் இருக்கிறோம். அவங்க 30% தான் உற்பத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு தனித்துவத்தை, ஒரு துறையினுடைய தனித்துவம் மங்கி, அதனுடைய ஒரே ஒரு பக்கமாக அந்த இது எல்லாமே அந்த முக்கியத்துவங்கள் எல்லாம் ஒரு சாரராக ஒரு பக்கமாக செல்லுது. அதனால் இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது சரியான ஒரு திட்டமிடுதல் இல்லை. இந்த திட்டத்துக்காக ஒரு வல்லுநர் குழு எதுவுமே ஏற்படுத்தி அது சாதக பாதகம் கேட்கல, அது அனைத்து துறை தலைவர்கிட்டையும் கருத்துரும் வாங்கலை, எங்கள் அரசு சங்கங்கள் வாயிலாகவும் எதுங்க ஆலோசனையும் பெறலை. இது தன்னிச்சையாக வேளாண் துறையினுடைய இயக்குனர் அவர்களுடைய கருத்துருவை மையமாக கொண்டு அவர்களுக்கு சாதகமாக இந்த மாதிரி உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த 2.0. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.